மகா, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் மாத்தூர் தொட்டி பாலம். இந்த மாத்தூர் தொட்டி பாலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐயா பெருந்தலைவர் காமராஜர் ஐயா ஆட்சியில் கட்டினது மக்கா. 1969 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத்தூர் தொட்டி பாலத்தை முழுமையாக கட்டியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆறு போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆறு தான் வந்து பார்த்தீங்கன்னா பரளி ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதுமே தண்ணி போயிட்டு இருக்கும். மழை நேரத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும் மக்கா. அப்புறம் இந்த தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி இப்போ வந்து ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி தான் இருக்குது. இதுதான் நம்ம கன்னியாகுமரி சீமை மக்கா. கன்னியாகுமரியில் வாழ்கிறதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில கொடுத்து வச்சுருக்கணும். புண்ணியம் செஞ்சவன் தான் கன்னியாகுமரியில் வாழ முடியும் மக்கா. அதுதான் சொர்க்கம். கன்னியாகுமரி வந்து நம்ம சொர்க்கம். இப்படிப்பட்ட ஒரு இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரியில் இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி இன்னும் நிறைய இடம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மக்கா. எக்கச்சக்கமான பிளேஸு. நம்ம கன்னியாகுமரி அப்படின்னாலே சொர்க்கம்தான். ஆரலாய் மொழி தாண்டி உள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்குள்ளே கால் எடுத்து வச்ச மாதிரி தான் மக்கா. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பச்சைன்னு ஃபுல்லாகவே மரம்.